ஹாய் ஆல், இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கலாமா? இதை நான் எனக்காக பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்லணும்? இது யாருக்காகவும் நான் பண்ணல, இது நான் என்னோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். இதை நான் எனக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். இதனை நீ எனக்காக பண்ணலையா? அதாவது இதை நீ எனக்காக பண்ணலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இதை டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ, டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னா, அப்போ நீ இது எனக்காக பண்ணலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? டோன்ட் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னா அது ஒரு ஷாக்கிங்காக கேட்போம் இல்லையா? நீ எனக்காக பண்ணலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறத ஐ நீட் சம் டைம். ஐ நீட் சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறது. ஐ நீட் சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே இப்படி சொல்லிக்கலாம், ஐ நீட் சம் டைம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தர் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனாக இருப்பாங்க. அதாவது நம்ம சொல்கிறத மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஐ won't tell this to anyone. ஐ won't tell this to anyone அப்படின்னா இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐ won't, ஏன்னா இது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா? அதனால நம்ம இந்த நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ won't tell this to anyone அப்படின்னா இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இதை நீ உனக்காக பண்ணிட்டு இருக்கியா? இது எப்படி கேட்கலாம்? முன்னாடி என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? இதை நீ எனக்காக பண்ணலையா அப்படின்னு கேட்டோம். இதுல இதை நீ உனக்காக பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி கேட்கலாம்? ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப்? ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப்? ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா உனக்காக பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறது தான் ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா கொஷின் கேட்கும் போது நம்ம எப்பவுமே ஆர் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கோம் இல்லையா? ஆர் இஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்ல போட்டுப்போம். ஸோ ஆர் யூ டூயிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப், இதை நீ உனக்காக பண்ணிட்டு இருக்கியா? அவன் உன் கூட வரமாட்டான். இத அவ உன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லலாம். அவன் உன் கூட வரமாட்டான் நம்ம ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். அவ உன் கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்றத இது she won't come with you. she won't come with you அப்படின்னா அவன் உன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்றது. இதுவே அவன் உன் கூட வரமாட்டான் அப்படிங்கிறத ஷீக்கு பதிலா he போட்டுக்கலாம். he won't come with you அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அவ இதை நம்ம எப்படி யாரை வச்சு யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை உனக்காக பண்ணலை, இதை எப்படி சொல்லுவோம்? நான் இதை உனக்காக பண்ணல அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? யோசிச்சு சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஐ டோன்ட் டூ இட், நான் செய்யல ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஐ டோன்ட் டூ இட் ஃபார் யூ, நான் இதை உனக்காக செய்யவில்லை அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? ஐ டோன்ட் டூ இட் ஃபார் யூ, நான் இதை உனக்காக செய்யல. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? நீ எனக்கு எதுவும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. இப்படி சொல்றத யூ டு நாட் நீட் டு சே எனிதிங். யூ டோன்ட்னு சொல்லலாம். டு நாட் ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். யூ டோன்ட் நீட் டு சே எனிதிங் அப்படின்னா நீ எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றது. ஐ ஹோப் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேசும்போது இங்கிலீஷில் பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சீரியஸாக இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.